இன்னைக்கு என்னென்ன பழம் களை வாங்க போகிறோம். இங்கே பாருங்க, செம்ம அப்படியே மரத்துலேயே வந்து பழுக்குது. பொறிடி பொறிடி நாய் வருது, ஓடியாடி. ஐயோ பிரச்சனை. ஊருக்கு வந்தாவே இந்த மாதிரி தோப்பில் பூந்து களை வாங்குறதே வேலையாக போச்சு. ஏன்னா நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்குறதில்ல. அதனால் இன்றைக்கி என்னென்ன பழம் களை வாங்க போகிறோம், ஆட்டையை போட போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, பப்பாளி கொத்து கொத்தாக இருக்குது. அதை விட இந்த பக்கம் பார்த்தா லெமனு, அந்த பக்கம் பார்த்தா மாங்காய். 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைதியாக இவ வேறு திருடுறதை காட்டி கொடுத்துருவா போல, தோப்புக்காரங்களே வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், லெமனோட வரத்து கம்மியாக இருக்குது. செடியிலே நிறைய காஞ்சி போயிருக்கு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம், ஒரு லெமன் கூட இல்லை. சுற்றி சுற்றி இன்ன வரைக்கும் இது ஒன்று தான் பிடிங்கிருக்கும் காயா. இங்கே இருக்கே இது 2 தான், 3. இது கீழே கடந்து எடுத்தது, இது செடியிலேருந்து பிடுங்கினது, இது கீழே கடந்து எடுத்தது. இங்கே பாருங்கள், லெமன் வரத்து கம்மியாக இருக்கனால இப்போ வந்து லெமன் விலை அதிகமாக இருக்குது. மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு பழமாச்சு தெரியுதா? நாங்கள் சும்மா வர நேரம்லாம் இந்த செடியில் அத்தனை பழம் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு பழம் கூட இல்லை. உங்களுக்கு யாருக்காச்சும் கண்ணுக்கு பழம் தெரியுதுன்னா சொல்லுங்கள். இதோ 2 பழத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிரச்சதா நான் தான் பார்த்தேன். இதை வந்து நான் தான் பார்த்தேன். திருட்டு கழுதை வந்து நான் தான் பார்த்தேன்னு சொல்லுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பழத்தை ஏதோ ஒரு பறவை சாப்பிட்டு போட்டிருக்கு. பறவைடி பாம்பு. நீ பார்த்தியா? பறவைன்னு பார்க்கல. இங்கே பாருங்கள் பப்பாளி சும்மா ஜம்முன்னு அப்படியே மரத்திலே பழுக்குது. அப்படி இது எல்லாமே நம்ம வந்து கடலை பழுக்க வைக்கிறாங்களா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்தாவே ஆசையாக இருக்குது. அப்படி புட்டிங்கி சாப்பிட்றலாமா அப்படின்னு இருக்கு. வந்து செருப்பை கட்டி அடிக்க போறீங்க. இங்கே பாருங்க, செம்ம அப்படியே மரத்துலேயே வந்து பழுக்குது. பொறிடி இந்த புல்லை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுரும். அடுத்த தடவை இந்த தோட்டத்துக்குள்ளே ஆள் விடவே மாட்டாங்க. பார்த்தீங்களா? பெருசு இருக்கு. வைக்க வேணாம், எடுத்துக்க. இங்கே பாருங்க, சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி. போன டைம் வரும்போது எல்லாமே குட்டி குட்டி மரமாக இருந்துச்சு. இந்த தடவை காய் காய்ச்சிருச்சு. பப்பாளி பழம் வேணும்னா சொல்லுங்க. இவ ஆட்டையை போட்டு வந்து தருவா. பிரச்சனை இந்த இதில் போட்டு, இந்த சாக்கில் ஆட்டையை போடுறதான் போடுவோம். இந்த சாக்கில் கொஞ்சம் போட்டுருவோம். போடுறி உள்ளே போட்டுருவா. உள்ளே போடு. இந்த சாக்கில் போட்டு களவான்ட்டு போயிடுவோம். இங்கிட்டு போடு. சாக்கு சிறுசாக இருக்குடி. போதண்டி, இவளுக்கு இந்த சாக்கு சின்னதாக இருக்காம அது இந்த களவாணிக்கு. நானே வந்து எப்படியோ தெரியாமல் ஆட்டை போட்டு ஓடி வந்தேன். ஆனால் இந்த புள்ள இருக்குது பாருங்க, இந்த தோப்பே கொடுத்தாலும் பத்தாது. சரி போகலாமா பிரச்சதா? வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் செம்ம காற்றுங்க, செம்ம லைஃபு. இந்த மாதிரி வாழ்கிறதுலாம் சொர்க்கங்க. ஆனால் விவசாயத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஜாலி அப்படின்னு பேசிட்டு போனாலும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது இதில். பிரச்சதா நாய் வருது, ஓடியாடி. பிரச்சதா நண்பர்களே, நாய் சுவார்த்தி நாய் குலைக்குது. ஐயோ பிரச்சதா. ஷோப்பா, கொஞ்ச நேரத்தில் எங்களை கொன்னே போட்டிருப்பா இவன். இந்த மாங்காய் திருடுன்னு நாய்கிட்ட இருந்து என்னை கொல்ல வச்சிருப்பா. செத்துருப்பேன் நேரம். ஆமாடி. இங்கே பாருங்க, உங்களுக்கு வேணுமா? இங்கே பாருங்கள், நான் மாங்காயை ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன். எப்படின்னா இப்படி கொத்து கொத்தா முடியலைங்க. செம்ம வெயில், ஆனாலும் நல்லா தான் இருக்குது. ஏண்டி போகலாமா? போகலாங்க. அதிகமாக தெரியல, 2 பப்பாளி, ஒரு 4-5 மாங்காய், லெமனு. ஆள் போகிறாங்க. சரி போகலாம். ஏதோ சாப்பிட்ருக்குடி. இங்கே பாரு. ஆனால் இது செம்ம பழம். இது பிடிக்குந்தா?
இப்போ இப்போ சாப்பிட்ற மாதிரி ஒரு பழம் முடியும். ஏதாவது சில்லுன்னு வாங்கிட்டு வாங்க. சில்லுன்னு வாங்கிட்டு வாங்க ஏதாவது. சோறு அப்படியே அகழ்ச்சி விடு மாறிக்கிற அப்படி ஒரு பண்ணி இந்த பக்கம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.